ஸோ இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா UNIT5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இது வந்து எந்த பார்ட் ஆஃப் த சிலபஸில் வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற பார்ட் ஆஃப் த சிலபஸில் வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசியோடைய இம்பேக்ட் என்ன, என்டர்பிரனர்ஸுடைய ரோல் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இந்த சாப்டரில். ஆக்சுவலாக வந்து ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருக்கணும். அது வந்து யூஸபிள் மெட்டீரியலாக வந்து ரெடி ஆகும். அதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த ப்ராசஸில் வந்து யூஸிங் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் த கூட்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் பை போத் த கன்சியூமர்ஸ் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கும் பொழுது வந்து மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை வந்து போத் கன்சியூமர்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாப்டரில் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸோடைய முக்கியத்துவம் என்ன, ஹவு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஹேவ் டெவலப்ட் இன் தமிழ்நாடு, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதோடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம், இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒய் த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் அன் எக்கனாமிக்ஸ் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிக்ரீசஸ் வித் டெவலப்மெண்ட். அதாவது டெவலப்மெண்ட் ஆக ஆக எதனால் வந்து அக்ரிகல்ச்சரில் எக்கனாமியோடைய இன்கமாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே குறைஞ்சிட்டு வருது டெவலப்மெண்ட் ஆக ஆக அப்படின்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிமாண்ட், ஃபுட்டுக்கு வந்து டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இன்கம் வித் ரிகார்ட் டு இன்கம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து டிமாண்ட் ஃபார் ஃபுட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கம் வந்து அந்த இன்கம்மை பொறுத்து. ஓகேங்களா? தேர்ஃபோர் ஆஸ் அன் எக்கனாமிக் க்ரோஸ் இன்கம் இன்க்ரீசஸ். ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா இன்கம் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெஷர் ஷேர் ஆஃப் தேர் இன்கம்மை வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது செகண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஃபார் ஃபுட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இன்கம் என்ன தான் வந்து இன்கம்மை பொறுத்து வந்து இல்லாமல் நம்மளோட இவ்வளோ தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டுக்கான டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எக்கனாமி, அதாவது வந்து ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் இன்கமில் வந்து அக்ரிகல்ச்சருடைய ஷேர் இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், டிகிரீஸ் தான் ஆகுது டெவலப்மெண்ட் நடக்க நடக்க. எதனால் அப்படின்னா, நமக்கு இவ்வளோதான் ஃபுட்டு தேவைன்னா அதுக்கு மேலே நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் அன் இன்கம். ஓகேங்களா? தேர்ஃபோர் எக்கனாமிக் க்ரோஸ், இன்கம் இன்க்ரீசஸ். எக்கனாமி வளர்ந்ததுன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். கன்சியூமர் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஸ் ஷேர் ஆஃப் தேர் இன்கம் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஈவன் த ஃபுட் தட் இஸ் கன்சியூம்டு இன் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது வந்து ஈவன் த ஃபுட் தட் இஸ் கன்சியூம்டு இஸ் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வாங்கிட்டு இருக்கிற பொருள்லேயே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ப்ராசஸ், பிராண்டு, இதெல்லாம் நடக்கும்பொழுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபுட் ப்ராசஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. அப்போது அதோட விளைவாக என்ன நடக்குதுன்னா, prices that farmers tend to get much less compared to the price that we consumers buy. அதாவது வந்து விவசாயிங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அவ்வளோ ஃபுல் காசுமே வந்து போய் விவசாயிங்க கையில் சேர்றது கிடையாது. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து சேர்றதுக்கு, ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து சேர்றதுக்கு
இடையில வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, அந்த ப்ராசஸ் பண்ணின பிராண்ட் பண்ணின இவங்களுக்கெல்லாம் போனது போக விவசாயிகளோட கையில் வந்து கம்மியான காசு தான் போய் இன்கம்மாக கிடைக்குது. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க இங்கே செகண்ட் காரணமாக. தேர்ட் என்ன அப்படின்னா, there are limits to the ability of agriculture to absorb the labors due to the declining marginal productivity of the land. அதாவது வந்து மூணாவது என்ன காரணம், எக்கனாமிஸில் வந்து இந்த அக்ரிகல்ச்சரோடைய ஷேர் வந்து எக்கனாமிஸோட இன்கம் ஷேரில் வந்து ஏன் டிக்ரீஸ்டாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த செகண்ட் காரணமாக என்ன அப்படின்னா, கொடுக்குற இந்த கன்சியூமர், அதாவது வந்து ஒரு பொருளை வாங்கி அந்த விவசாயிக்கு வந்து அந்த பொருளுக்கான முழு காசுமே விவசாயி கையில் போய் சேராமல் இடையில இருக்கிற இடைத்தரகர்களான டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க, ப்ராசஸ் பண்ணவங்க, பிராண்ட் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததும் போகனா விவசாயிக்கு கம்மியான அமௌண்ட் தான் வந்து போய் கையில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the limits to ability of agriculture to absorb the labor due to declining marginal productivity of the land. நிறையா வந்து லேபர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி நிறைய இருக்கணும் லேண்டில், அது ஒரு காரணம். wages too cannot therefore increases as a result of poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. இப்போ அதிகப்படியான மக்கள் தொகை வந்து விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி லேபர் ஃபோர்ஸ் வந்து டிப்பனாக இருந்துச்சு அப்படின்னா பாவர்ட்டி லெவலும் ரீசன். அந்த வேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியாததுக்கு காரணம் அந்த விவசாய வறுமை கோட்டில் இருக்கும் பொழுது அவங்களால இப்படி வேஜ் வந்து அதிகமாக அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ வந்து அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இந்த எல்லா காரணமுமே ஃபார் எக்கனாமிக்ஸ், ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து டைவர்சிஃபை பண்ணுது. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர்லேருந்து வந்து இந்த எல்லா ஃபேக்டருமே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் பேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டைவர்சிஃபை பண்ணி அக்ரிகல்ச்சர் வந்து டைவர்சிஃபை பண்ணி இந்த எல்லா காரணங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு எக்கனாமி. அப்போ வந்து இந்த தொழிற்சாலைகள் வந்து எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறது வந்து என்ன பெனிஃபிட்டை எக்கனாமிக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது as stated முன்னாடியே சொன்ன மாதிரி it is essential to produce imports to other producers in an economy. Even agriculture requires input from industries such as fertilizer, tractors to increase the productivity. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது வந்து it is essential to produce inputs to other producers in an economy. அதாவது ஒரு ப்ராடியூஸ்க்கான இன்புட்ஸ் ஓகேங்களா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இன்புட்ஸ் சச் அஸ் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், டிராக்டரு, இதெல்லாம் தேவை ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா, செகண்டாக என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட் வேணும். ஓகேங்களா, நீங்கள் விளைவிச்ச பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் வேணும். மார்க்கெட் எக்ஸிஸ்ட் போத் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். ப்ரொடியூசருக்கான மார்க்கெட்டும் தேவை, கன்சியூமர் குட்ஸ்க்கான மார்க்கெட்டும் தேவை. ஈவன் சர்வீசஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு இதெல்லாம் வந்து டிபெண்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறத டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த செக்டர்ஸே வந்து இருக்குது. ஓகேங்களா, தேர்ட் என்ன அப்படின்னா யூஸிங் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸ் contribute to better productivity, hence lower cost production of all goods produced. It therefore helps people to buy goods at a cheaper rate and helps create demand for more products. Actually வந்து தேர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா by using modern methods of production, அதாவது வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை இது பண்ணுறதுனால ஓகேங்களா, பை யூஸிங் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, அது வந்து லோயர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எல்லா கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் லோ பண்ணுது. தேர்ஃபோர் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு பை கூட்ஸுக்கு வந்து சீப்பரான ரேட்டில் வந்து வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டிமாண்ட் ஃபார் மோர் ப்ராடக்ட், நிறையா ப்ராடக்ட் வேணுங்கிற டிமாண்டும் ஏற்படுது. நாலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா லேபர் ஃபோர்ஸை அப்சார்ப் பண்ணி அக்ரிகல்ச்சரில் இருக்கிற அதிகப்படியான லேபர்ஸை அப்சார்ப் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை ஏற்படுத்தி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணுது. ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் தேர்ஃபோர் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். அதாவது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்சு கொடுக்குது.
Through the use of modern techniques, industrialization contribute to learning of such methods and improvement. As a result, labor productivity, that is output per unit of labor input, increases, which can help farmers earn higher wages. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்த்தாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டட் அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். ஓகேங்களா? த்ரூ த மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த லேபர் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது வந்து அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் லேபர் இன்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஹையாக வேஜ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? சிக்ஸ்த்தாக என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் இன்கம் லீட்ஸ் டு மோர் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது வந்து இன்கம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலியமாக அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான டிமாண்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்பொழுது கிளாஸிஃபை ஆன் த பேசிஸ் ஆஃப் யூசர்ஸை பொறுத்து, டைப் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு பொறுத்து, ஓனர்ஷிப்பை பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் சைஸ், இதை பொறுத்து வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூசர்ஸை பொறுத்து சொல்லும் போது அவுட்புட் இஸ் கன்சியூம்டு பை ஃபைனல் கன்சியூமர் அப்படின்னா அது வந்து கன்சியூமர் குட் செக்டர். ஓகேங்களா? if the output is consumed by the final consumer அப்படின்னா it is called consumer goods sector. அதாவது அந்த அவுட்புட்டை ஃபைனல் கன்சியூமர் கன்சியூம் பண்ணாங்கன்னா அது வந்து கன்சியூமர் குட் செக்டர். இப் அவுட்புட் இஸ் கன்சியூம்டு பை அனதர் ப்ரொடியூசர், இன்னொரு ப்ரொடியூசரே அதை கன்சியூம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அது கேபிட்டல் குட் செக்டர். ஓகேங்களா? தேர் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் ரா மெட்டீரியல் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ் சச் as சிமெண்ட் அண்ட் ஸ்டீல். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ரா மெட்டீரியலை இன்னொரு இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்கிறது. சச் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேசிக் குட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகும்போது இன்புட் யூஸ் பண்ணுறதை பொறுத்தோம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியலை பொறுத்து யூஸ் சச் as அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல் செக்டர், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், லெதர் குட்ஸ், இது வந்து அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஓனர்ஷிப்பை பொறுத்து சொல்லணும்னா ப்ரைவேட்லி ஓன்டு, பப்ளிக்லி ஓன்டுன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட்லி ஓன்டு பை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர், ஜாயிண்ட் செக்டர், கோஆப்ரேட்டிவ்லி ஓன்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் செக்டரை. பார்த்தீங்களா? கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா வந்து பப்ளிக் ப்ரைவேட் ரெண்டு பேரும் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து சைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா சைஸை வச்சு சொல்லணும்னா லார்ஜ், ஸ்மாலு, மீடியம், அந்த வேல்யூம் அவுட்புட் கிடைக்குதுல அதை பொறுத்து. சேல்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட், எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுக்கு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா? தேர் ஆர் ஆல்சோ மைக்ரோ அண்ட் டைனி என்டர்பிரைசஸ் தட் ஆர் ஸ்மாலர் தேன் ஈவன் ஸ்மால் ஃபிர்ம்ஸ். ஓகேங்களா? ஸ்மால் செக்டர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டூ ரீசன்ஸ்க்காக. ஒன்று வந்து பிலீவ் டு ஜென்ரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்மால் செக்டர். ஓகேங்களா? அது வந்து தேன் லார்ஜ் ஸ்கேல் செக்டரை விட அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குது. லைக்லி டு யூஸ் மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து இருக்கும். தேர்ஃபோர் may not generate enough employment. ஓகேங்களா? செகண்டாக பார்த்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் செக்டர் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் என்டர்பிரனர்ஸ் வந்து லெஸ் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்டில் வந்து என்கரேஜ் பண்ணுது. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இட் இஸ் பிலீவ் தட் ஈவன் ஸ்மால் firms ஸ்பெஷலைசிங் இன் ஒன் செக்டர் வந்து are geographically concentrated in a specific location and linked to another through a production and learning. They tend to equally, if not efficient than large-scale sector. Such agglomeration of small firms are called industrial clusters. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு ஆக்சுவலி வந்து ஃபிர்ம்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ், ஸ்மால், மீடியம் அப்படின்னு வேல்யூம் ஆஃப் அவுட்புட்டை வச்சு சொல்கிறாங்க. சேல்ஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அந்த பேஸ் அது வந்து எதை பொறுத்து வேணாலும் இருக்கலாம். வேல்யூம் ஆஃப் அவுட்புட்டை பொறுத்து வேணாலும் இருக்கலாம், சேல்ஸை பொறுத்து இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்து இருக்கலாம், அல்லது வந்து அமௌண்ட் பேஸஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அதை பொறுத்து இருக்கலாம். அது வந்து மைக்ரோ ஆர் டைனி என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் ஆர் ஸ்மாலர் தேன் ஈவன் ஸ்மால் ஃபிர்மை விட கம்மியான சின்ன சைஸில் இருக்கிறது தான் வந்து மைக்ரோன்னு சொல்கிறது. ஸ்மால் செக்டர் வந்து இம்பார்ட்டன்ட்னு ரெண்டு ரீசனுக்கு பார்க்குறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது லார்ஜ் ஸ்கேல் செக்டரை விட. அது வந்து மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால they may not generate enough employment. ஆக்சுவலாக வந்து அங்கே லார்ஜ் ஸ்கேல் செக்டரில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டட் டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அங்கே எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோவா ஜென்ரேட் ஆகாது. ஸ்மால் ஸ்கேலில் தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகும்.
அதுவும் ஒன்று. ஓகேங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் என்டர்ப்ரோனர்ஸாக இருக்கிறவங்க வந்து லெஸ் ப்ரிவிலேஜ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எமர்ஜ் ஆவாங்க. ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியலைசேஷனை பொறுத்து இட் இஸ் பிலீவ் தட் வென் ஸ்மால் ஃப்ரம் ஸ்பெஷலைசிங் இன் ஒன் செக்டர் ஆர் ஜியாகிரபிகலி கான்சென்ட்ரேட்டட் இன் அ ஸ்பெசிஃபிக் லொகேஷன் அண்ட் லிங்க்டு டு அனதர் த்ரூ த ப்ரொடக்ஷன் அண்ட் லேர்னிங் ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறது வந்து இட் இஸ் பிலீவ்டு தட் ஈவன் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு ஸ்பெஷலைஸ் செக்டாரில் இருக்கிறது வந்து ஜியாகிரபிக்கலி கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் மட்டும். அது வந்து அனதர் இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன்னாலேயோ லேர்னிங்ஸ்னாலேயோ இன்னொரு கூட லிங்க் ஆகிருக்கும். ஈக்குவலி வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா மோர் எஃபிஷியன்ட் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் விட மோர் எஃபிஷியண்ட்டாக நாட் மோர் எஃபிஷியன்ட் தான் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. சச் அக்ளோமரேஷன் ஆஃப் ஸ்மால் ஃபிரம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிரம்ஸ் அக்ளோமரேட் ஆகிருக்கிறது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் ஃபிரம்ஸ் இன் விச் இன் அ டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் ஏரியா ஒரு டிஃபைன்டு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு காமன் மார்க்கெட் டெக்னாலஜி ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்டோட இருக்கும். ஓகேங்களா. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் பை ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் 1920s வந்து industrial clusters உடைய advantages பார்க்குறாரு. when he tried to understand the working of the clusters of small firms in the metalworking textile region in England while notion of an industrial district டெவலப் பண்ணது இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற நோஷனை டெவலப் பண்ணது வந்து மார்ஷல். ஓகேங்களா. ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இட் வாஸ் ஒன்லி ஆஃப்டர் சக்ஸஸ் ஆஃப் ஸ்மால் ஃபிரம்ஸ் வந்து இட்டாலியில் வந்து சக்ஸஸ் 1980s சக்ஸஸ் ஆனதுனால இட் பிகம் பாப்புலர். பாலிசி மேக்கர்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. எஸ் தே ரியலைஸ் தட் தேர் ஆர் செவரல் சச் ஸ்மால் ஃபிலிம் கிளஸ்டர்ஸ் இன் த கண்ட்ரி. நிறைய ஸ்மால் கிளஸ்டர்ஸ்க்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா. லெட்ஸ் கண்டினியூ திஸ் வீடியோ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே. I will continue within 5 minutes.